இந்த ஆமோஸ் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு பேருக்கும் வேதத்தில் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் அந்த காலத்தில் உள்ள எபிரேய மொழியில தன் பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள பெயரை அவர்கள் சூட்டினார்கள். ஆமோஸ் என்று சொன்னால் சுமையை தாங்குகிறவன், இல்லாவிட்டால் பாரத்தை சுமப்பவன் என்று அர்த்தம். ஒரு விசுவாசி இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு விசுவாசி ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தை விட சுமப்பவன் இல்லாவிட்டால் தாங்குபவன் என்கிற பெயர் தான் அவனுக்கு சரியானது. ஒரு நபர் எப்பொழுது விசுவாசியாய் மாறுகிறானோ இல்லாவிட்டால் ஊழியனாய் மாறுகிறானோ அந்த நிமிஷத்திலிருந்து அவன் சுமக்கிறவனாய் மாற வேண்டும். ஒரு பெண் எப்பொழுது தாயாய் மாறுகிறாளோ, ஒரு ஆண் எப்பொழுது தகப்பனாய் மாறுகிறானோ அந்த நிமிஷத்திலிருந்து அவன் குடும்பத்தை சுமக்கிறவன், இல்லாவிட்டால் பிள்ளைகளை சுமக்கிறவன், இல்லாவிட்டால் பொறுப்புகளை சுமக்கிறவன். இதெல்லாம் நமக்கு தெரிந்ததான நடைமுறை வாழ்க்கையில் உள்ள சம்பவங்கள். ஒரு தாய் என்று சொன்னால் அவள் பிள்ளையை சுமக்கிறவள், தகப்பன் என்று சொன்னால் பிள்ளையை தோள்களில் சுமப்பவன். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது பாரம் சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். சுமக்கும் தன்மை என்பது அது ஒரு விலையேற பெற்ற ஒரு தன்மை உள்ளது. இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவோ காரியங்களை சுமந்திருக்கிறார். அவர் சுமந்ததினால் நாம் சுமக்க வேண்டியதில்லை என்பது உபதேசத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும், இன்னொரு பகுதியில தேவனுடைய பிள்ளைகள் அவர் சுமந்ததில் குறைவானதை என்ன செய்யணும்? சுமக்க வேண்டியது அவசியம். அவருடைய பாடுகள் பூரணப்படவில்லை, பூர்ணமானது என்று ஒரு பகுதியில் சொல்லியிருந்தாலும் அதுல கொஞ்சம் குறைவு இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். கொலோசியர் 1:24 இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை என்னுடைய சரீரத்திலே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பவுல் பேசுகிறார். அப்படியானால் கொஞ்சம் இருக்கு, அதை நாம் என்ன செய்யணும்? சுமக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது நம்முடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற, நம்முடைய பொறுப்புகளுக்கு ஏற்ற, நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற, நம்முடைய வாழ்க்கை பாதையில தேவன் அனுமதிக்கிற பாதைகளுக்கு ஏற்ற சுமைகள் நமக்கு உண்டு. நான் ஒரு 7 காரியத்தை சுமக்கிறதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவும் சுமந்தார், நாமும் இதை சுமக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சுமையை சுமக்கிறவன், இல்லாவிட்டால் சுமையை தாங்குகிறவன். நீங்க பட்டிக்காட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, இல்லாவிட்ட கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஊருக்கு வெளியே இல்லாவிட்ட ஊருக்கு உள்ளெல்லாம் கல்லு போட்டிருப்பாங்க. அது உட்கார்ற மாதிரி இருக்காது. உட்கார்றதுக்கு போட்டிருந்தாதான் 2 அடி 3 அடியில போட்டிருப்பாங்க. ஆனா 6 அடி உயரம் 5 அடி உயரத்துல கல் தூண் இருக்கும், மேல பெரிய கல் ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்க. அது எதற்காகன்னு சொன்னீங்கன்னா சுமையை தாங்க. இந்த ஜனங்கள் சுமையை தூக்கிட்டு வரும்போது அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா கீழே வச்சுட்டு இன்னொரு ஆள் தான் தூக்கி விடணும், அப்ப தூக்க முடியாது. அதனால இவங்க தன்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு இடத்துல வச்சிருவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? திரும்ப இவங்களே அத தலையில சுமந்துகலாம். அப்படி ஒரு சுமை தாங்கி கல்லுகளை நாம் பார்க்கலாம். சுமக்க முடியாத, தூக்கிவிட முடியாத காரியங்களை தூக்கி விட்டா போயிடுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னால தூக்கிதான் சுமக்க முடியாது, தூக்கி விட்டு அணிஞ்சிருவேன், போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு இந்த சுமையை தாங்குகிற ஒரு தன்மை இருக்கிறது? பாரங்களை சுமக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கிறது. சுமக்கிறவன் தான் தகப்பன், சுமக்கிறவள் தான் தாய், சுமக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். 1 கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். முதலாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. புருஷனுடைய பாரத்தை மனைவி சுமக்க வேண்டும். அப்படினால்தான் அவளுக்கு பேர் என்னது? அவளுக்கு பேர் என்னது சொல்லுங்க? ஒவ்வொருத்தர் பேர் சொல்லல. அவளுக்கு இயேசு ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொன்னது என்னது? ஏற்ற துணை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை
கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? ஒருத்தர் பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கிறார். அதாவது முழு உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாரத்தையும் அவர் என்ன செஞ்சாரு? சுமந்தார். அதுதான் கிறிஸ்துவின் கான்செப்ட். அப்ப அதே தன்மைய சபையில ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் என்ன செய்யுது? சுமக்கிற. நீங்க போய் ஒருத்தர் சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பாரத்தை நீங்க கொஞ்சம் நெஞ்சுக்க. இப்ப ஒரு சிலர்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க அந்த பிரச்சனையை ஒன்னும் தீர்க்க போறது இல்ல. ஆனா இதை இவங்க சுமந்து அப்படியே வியாதிப்பட்டு உருகி வெளியே சொல்ல முடியாம அப்படியே கிடக்கிறதுக்கு யார்ட்டையாவது போய் சொல்லிட்டா என்னது? கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அதான் அதுபோல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. நம்ம என்ன சொல்றோம்? உன் கதையே வேண்டாம்ப்பா, என் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு, நீ போயிடு, உன் கதையை வர குப்பையை கொண்டு கொட்டாத அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் யார் சொல்ற வார்த்தைகள்? சுமக்க முடியாதவன் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு 10 நிமிஷம் இருந்து அவங்க சொல்றது நல்லதோ கெட்டதோ கேட்டா போதும், பரவாயில்ல, நம்ம பிரச்சனை நெஞ்சிட்டாங்க, கேட்டுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது ஒரு பாரம் நீங்கினது போல இருக்கும். முதலாவது மற்றவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சுமக்கக்கூடிய ஒரு கிருபை வேண்டும். நம்ம அப்படி சுமக்கிறோமா? ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோமா? இல்ல ஒரு பாரத்துல ஒருத்தர் பாரத்தை தூக்கி வச்சிடறோமா? பைபிள்ல சொல்லியிருக்கு, சுமப்பதற்கு அரிய பாரத்தை அவர்கள் மேல் என்ன செய்கிறார்கள்? சுமத்துகிறார்கள். இவர்களோ தங்களுடைய விரல்களினால் கூட அதை என்ன செய்ய மாட்டார்கள்? தொடமாட்டார்கள். எல்லா வேலையும் தூக்கி, பாரத்தையும் தூக்கி யார் மேல தூக்கி தள்ளி வச்சிருவாங்க. இவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரே ஆளு அவ்வளத்தையும் கிடந்து இழுத்து மறிச்சு செஞ்சு அவங்களுக்கு இருக்கிற கிருபை போய் துக்கம் வந்து, கோபம் வந்து, எரிச்சல் வந்து, இருக்கிற திவ்ய சுவாவெல்லாம் மண்ணுக்குள்ள போய் அவங்க குணமே மாறி போயிடும். அப்படி நாம் செய்யக்கூடாது. நாம் இந்த நாட்களில் அந்த சுமப்பவன், முதலாவது சுமையை தாங்குபவன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஒரு புருஷனுடைய பாரத்தை மனைவி சுமக்கணும், மனைவியினுடைய பாரத்தை புருஷன் சுமக்கணும், குடும்ப பாரத்தை அவர் சுமக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு சுமக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. இரண்டாவதாக யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படிதானே? அடுத்து 1 பேதுரு 2:24. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? நாம் ஒன்று பாரங்களை சுமப்பது, மற்றவங்களுடைய பிரச்சனை, பாரம், கவலை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உட்கார்ந்து ஜெபத்துல சுமக்கலாம். கர்த்தாவே, அவங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனையாமே, வறுமையாமே, இவ்வளவு கஷ்டமாமே, இவ்வளவு நெருக்கத்துல போறாங்களாமே, புருஷனால போராட்டமாமே, பிள்ளைகளால இவ்வளவு கஷ்டமாமே, கர்த்தாவே நீங்க அதை பாருங்க, அதை விசாரிங்க, அதை நீங்க கேளுங்க, அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க. அந்த பாரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 அதுதான் சுமத்தல். இரண்டாவது பாவங்களை சுமத்தல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம செஞ்ச பாவங்களை சுமக்கிறது இல்ல. ஏசு தான் செஞ்ச பாவத்தை சுமந்தாரா, நம்ம பாவத்தை சுமந்தாரா? சொல்லுங்க. ஏசு யார் பாவத்தை சுமந்தாரு? நம்முடைய பாவங்களை. அதனால தான் அந்த வசனத்தில் இருக்கு, உலகத்தின், அப்படி இருக்கா? யோவான் 1:29 உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி.